Hi, 2025 Prelims UPSC questions காண set A questions question number 1 to 10 discuss பண்ண போறோம். அதே மாதிரி set B க்கு set C க்கு set D க்கு என்ன questions னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? So first question with reference to investments consider the following. So investments னு வரும்போது bonds, stocks, hedge funds, venture capital இருக்கு. இதுல எது வந்து alternate investments funds கேக்குறாங்க. So SEBIயோட definitions படி hedge funds, venture capital, angel investors இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படினா அது alternate investments funds குள்ள வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸஸ் வந்து ஒரு டைரெக்டாக நீ வந்து ஒரு ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போனோம் அப்படின்னா பாண்ட்ஸு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை அல்டர்னேட்டிவாக இருக்குது ஏஞ்சல், வெஞ்சர் கேபிட்டல், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸஸ் எல்லாமே. ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது அதில் மீனிங் ஹெட்ஜ் அப்படிங்கிறது இன்ஃபார்முலா, அதாவது ரிலேட்டபிளாக மற்ற ஸ்டாக் மார்க்கெட்ஸு பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா அது லைட் ஒரு இன்ஃபார்மாலிட்டி இருக்கும், ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறவங்க இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் நாலேஜஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் அது அதர் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்ககிட்ட இருந்து மணியை வாங்கி நான் என்ன பண்ணுவேன் அது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கொஸ்டின்ஸ் ஆன்சர் படி என்னது ஒன்லி 2. ஸோ பி இஸ் தி ஆன்சர். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் வெஞ்சர் கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ்குள்ளே வந்துடும். So next, which of the following are the sources of income for the Reserve Bank of India? Reserve Bank of Indiaக்கு எதுலெல்லாம் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லும்போது buying and another selling government bonds. ஸோ கவர்மெண்ட் பாண்டை ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸஸ் மாதிரியான விஷயத்தின் மூலமாக விற்கிறது தான் அவனோட ஒர்க்கே. ஸோ அதுலேருந்து வரத ப்ராஃபிட்ஸஸ் வந்து செபிக்கு இருக்கும். பையிங் அண்ட் செல்லிங் ஃபாரின் கரன்சி, இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டே இருக்கோம், ஃபாரின் கரன்சி வாங்குறது விற்கிறதுல வர லாபம் அதுவுமே வந்து ஆர்பிஐயோட இன்கமில் சேர்ந்துடும். பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு தனியாகவே என்னது இன்ஸ்டிடியூஷன்ஸஸ் இருக்குது, அது ஆர்பிஐயோட ஒர்க் கிடையாது. ஸோ 3 வராது. ஸோ 3 வராதுன்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், பி ஆப்ஷனையும் சி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெண்டிங் டு என்னது ப்ரைவேட் கம்பெனிஸஸ். ப்ரைவேட் கம்பெனிஸஸை லெண்ட் பண்ணுறது ஸோ பியூராக யாரோட ஒர்க் அப்படின்னா என்னது கமர்ஷியல் பேங்க்ஸோட ஒர்க்ஸ். இட்ஸ் நாட் என்னது ஆர்பிஐயோட ஒர்க்ஸ் கிடையாது. ஆர்பிஐயோட ஒர்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸஸ்க்கு லெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து 4th ராங்கு. ஸோ 4 ராங் அப்படின்னா என்னது ஸோ ஆல்மோஸ்ட் 4 ராங்காக தான் இருக்கணும். ஸோ ஏயும் டியும் தான் வந்து ஆன்சரில் இருக்கணும். ஏன்னா ஏ டியில் 4th ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்காக ஸோ நான் கரெக்டாக தான் பண்ணுறோமா செக் பண்ணுறதுக்காக 4th செக் பண்ணிக்கலாம். ஸோ 4 இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை 4th உங்கள் ஐடியா இல்லை அப்படின்னா ஆப்வியஸ் என்ன பண்ணலாம் தப்பு அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி நோட்ஸ். ஸோ ஆப்வியஸாக வந்து இப்போ வந்து ஒரு 100 ரூபி நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1 ரூபி தான் செலவாகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஆர்பிஐக்கு 99 rupees வந்து ப்ராஃபிட். இப்படி தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். அது பேர் சைனரேஜ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா அது ஏ இல்லைன்னா டியாக இருக்கணும். ஸோ பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி மணி ஆன்சரில் வரதுனால ஸோ டி இஸ் தி ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு டி ஆன்சர். ஸோ தேர்டு வித் ரெஃபரன்ஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஸோ டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இடி ரீசன்ட் டைமில் ரிப்பீட்டடாக வந்து என்னது நியூஸில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ சம் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டுமா? இடி வந்து ஃபியூஜிட்டிவ் எக்கனாமி அஃபெண்டர்ஸஸ் ஆக்டையும் பார்த்துக்கிறாங்க. இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸஸ் கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருவது. ஓகே, அதுதான் ஒரு ட்ரிக்கியான பார்ட். நம்ம இடின்னு சொன்னாலே நம்ம வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வர மாதிரி ஜென்ரலாக இமேஜின் பண்ணுவோம். பட் ஆனால் ஆக்சுவலாக என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது இது பார்த்தீங்களா இது ஹோம் அஃபேர்ஸஸ் கிடையாது, இதில் வருதுனானது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட படிச்சுருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் என்னது ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். ஸோ டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கீழே வருது. ஸோ வேறு எங்கேயுமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இது டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு கொடுக்கல. ஆனால் அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இது கீழே வரும் அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரிக்கி தான் அது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் வந்து தி நன்னு தான் ஆன்சர். ஏன்னா ரெண்டுமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னானது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸஸ் கீழே வரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து டி ஆன்சர். இல்லை அப்படின்னா சப்போஸ் யூபிஎஸ்சி வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்சஸ் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் என்னது இன்டைரக்ட் டாக்ஸ் கஸ்டம்ஸஸ் கீழே வரும். அது வந்து என்னது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவரான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் வந்து டி. Question number 4. Consider the following statements. Reserve Bank of India mandates all the listed companies. Listed companies na stock market. Stock market naale adha vandu manage பண்றது யார் அப்படினா SEBI manage பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் wrong, the statement wrong.
ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா லிஸ்டட் கம்பெனிஸஸ்க்குமே வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000 லிஸ்டட் கம்பெனிஸஸ் மட்டும், ஒரு 1000 கம்பெனி மட்டும், டாப்பில் இருக்கிற 1000 கம்பெனிஸஸ் மட்டும் என்ன பண்ணால் போதும் அப்படின்னானது இந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டர்ஸை சப்மிட் பண்ணால் போதுமானது. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. இட்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம 1000 கம்பெனிஸஸ்னும் இது ராங்காக இருக்கும், ஆல் வராது. அதே மாதிரி இது எஸ்எபியோட ஒர்க்கு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸ் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறோம். இஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இஎஸ்டினா என்வரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிற, சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிஷியல் என்னென்ன பண்ணுறோம் பிஸ்னஸஸ் மூலமாக, கவர்னன்ஸில் லீடர்ஷிப்பில் உமனோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கா, இல்லை இன்க்ளூசிவிட்டி இருக்கா அப்படிங்கிற இஎஸ்டி அப்படிங்கிற 3 பார்ட்ஸையுமே வந்து எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். அதனால இதில் மோஸ்ட்லி இந்த ரிப்போர்ட்டில் எதுக்கு ரொம்ப முன்னுரிமை இருக்கும் அப்படின்னா, எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸஸ் இருக்கும் அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் திங்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ வந்து பி இஸ் தி எனது ஆன்சர். So question number 5. Consider the following statements. Statement 1. In India, income from allied agricultural activities like poultry farming and wool rearing in rural areas is exempted from any tax. That's so wrong. ஏன் அப்படின்னா பவுல்ட்ரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வூல் ரேரிங் அப்படிங்கிறது நீ கிராமத்தில், அதாவது இது ரொம்ப கமர்ஷியல் திங். அது பவுல்ட்ரி வந்து வளர்க்குறது எல்லாமே அது ரூரல் ஏரியாவாக இருந்தால் கூட, ரூரல் லேண்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா பவுல்ட்ரி வூல் அப்படிங்கிறது ரொம்ப கமர்ஷியல் திங்ஸஸ்னால அது வந்து டேக்ஸ் வந்து எக்ஸம்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். டி இஸ் த ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணலாம். இன் இந்தியா ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ கேபிட்டல் அசெட் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். தட்ஸ் கரெக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அக்ரிகல்ச்சர்லேருந்து வர இன்கம் வந்து நான் டேக்ஸபிள். ஓகே, டேக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அது. ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னால டி இஸ் தி ஆன்சர். Next, 6th question. India has joined the another mineral security partnership as a member. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக டிஸ்கஸ் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அந்த 15 வீடியோஸஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில், அது எல்லாமே என்ன கவர் ஆகிருக்கும். நான் சும்மா வந்து மொத்தவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 75+, 80+ கொஸ்டின்ஸஸ் வந்து என்னது ரேண்டமாக அங்கங்கே இருந்து அப்படின்னு இல்லை. பொதுவாக வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸஸ், ஒரு நாலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஹேஸ் அ ஜாயின்ட் எனது மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் மெம்பர் ரிப்பீட்டாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் எ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி. இது ரொம்ப காமன் சென்ஸ் லாஜிக்கல் இது யூஸ் பண்ணியே சொல்லலாம். இந்தியாவில் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸுமே வந்து ரொம்ப ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல் வேறு கொடுக்குறான். ஸோ லித்தியம்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெர்மானியம் இது மாதிரி திங்ஸஸ்லாம் வந்து மோஸ்ட்லி சைனா கண்ட்ரோல் பண்ணுறான். இல்லைனா உக்ரைன் வார் வரும்போது கூட நிறையா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது வச்சு சொல்லும்போது இட்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். 2 ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ராங் அப்படின்னா என்னது? ஸோ A, B, D 3மே ராங்காக இருக்கும். ஸோ நான் C இஸ் தி எனது ஆன்சராக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்கள். பார்லிமெண்ட் 2023 ஹேஸ் அமெண்டட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் எம்பவர் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் அப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபபிள் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 and 3 ஒன்லி. C இஸ் தி எனது ஆன்சர். So 7th question, consider the following statement. Statement 1. As regards returns from an investments in a company, generally bondholders is considered to be relatively at a lower risk than stockholders. இதெல்லாமே நிறைய இந்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸஸ் பேஸ்ட் ஆகும். நிறைய வந்து கரண்ட் அஃபேர்ஸஸ் பேஸில் இது வந்து எல்லாருமே அன்பிரடிக்டபிள் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா இயரும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸஸ் இருக்குது. அதாவது ஒழுங்காக படிச்சிருந்தால் அது ப்ரெடிக்டபிள், ஒழுங்காக படிக்கலாம் அப்படின்னா அன்பிரடிக்டபிள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நாலேஜ் தான். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பசங்க டவுட் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. Statement 1 பாருங்கள். As regards return from an investments in a company, generally bondholders are considered to be relatively lower risk than பார்த்தீங்கன்னா stockholders. Stockholders வந்து டைரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணி ஷேரை வந்து ஓன் பண்ணுவாங்க. ஷேரை ஓன் பண்ணுறதுனால நீ ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு ரிட்டர்ன் எப்படி வரும்? இன்ட்ரெஸ்ட்டில் தான் வரும், வட்டி தான் வரும். அவனுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். மோரலெஸஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். யாருக்கு? பாண்ட் ஹோல்டர்ஸஸ்க்கு. ஸோ பாண்ட் ஹோல்டர்ஸஸ்க்கு வந்து மோரலெஸஸ் வந்து ஃபிக்ஸடாக இன்கம் வரதுனால எனக்கு ரெகுலராக இன்கம் வரணும்னா ரிஸ்க்கு கம்மி.
ஓகேவா? ஆனால் வந்து எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸஸ்லாம் திடீர்னு பூம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, அது 300 இருந்த ஒரு ஷேர் வந்து 300 rupees இந்த ஷேர் வந்து திடீர்னு 60 போகலாம், 90 வரலாம், 100 வரலாம். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது, ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் திடீர்னு 90 இருக்குது என்ன ஆகலாம், 300க்கு போகலாம். ஸோ எங்கள் ப்ராஃபிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ கான்செப்ட் இது. இப்போ ஆஸ் ரிகார்ட்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கம்பெனி, பாண்ட் ஹோல்டர்ஸஸ் என்னது ரிலேட்டட் லோவர் ரிஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ் அஸ் லெண்டர்ஸ், அவன் வந்து கடன் கொடுக்குறவன் தான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வட்டி கிடைக்கும் அவனுக்கு. டு ஏ கம்பெனி வேற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்னது ஆக்சுவலாக ஓனர்ஸஸ், ஓனர்னால ரிஸ்க் ஜாஸ்தி. ஃபார் ரீபேமெண்ட் பர்பஸஸ் பாண்ட் ஹோல்டர்ஸஸ், இப்போ நீ ஓனர்மா, கம்பெனி திவால் ஆகுது, இப்போ எல்லாருக்கும் காசு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓனருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போமா, ஓகேவா? கடனாளிக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போமா, ஃபஸ்ட்டு கடனை கொடுப்போம். அப்படிதான் கடன் அடைச்சிட்டு தான் மிச்சம் இருக்கிறது ஓனர் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். ஸோ மூணுமே வந்து கோ ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ அது ரெண்டு கரெக்டாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோவிங். So 7th A answer. 8th questions, India accounts for another very large portion of all equity options contracts traded globally, thus exhibiting another great boom. ரீசெண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் தட்ஸ் மீன் ஷேர் மார்க்கெட்டில் பூம் இருக்குமா, சிம்பிளாக அது மாதிரி மீன் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹேஸ் க்ரோன் ரேப்பிட்லி இன் த ரீசன்ட் பாஸ்ட் ஈவன் ஓவர்டேக்கிங் ஹாங்காங்ஸ் அட் another some point of time. ஓகே, இது ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்மே மோஸ்ட் ப்ராபபிளாக கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட. தேர்ட் பார்த்தீங்கன்னா, there is no regulatory body either to warn small investors. that's a SEBI இருக்குது. SEBI என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அவனோட ஒர்க்கே அதுதான், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை சேவ் பண்ணணும். செபின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலாக படித்தீங்க அப்படின்னா செபியோட மேஜர் ஒர்க்கே என்ன அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக்ஸாக படிச்சிருந்தா கூட இட்ஸ் ஈஸி இது. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா ராங்காக இருக்கும். தேர்டை எலிமினேட் பண்ணிட்டாலே 1 and 2 கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நியூஸில் போய் செக் பண்ணாலோ இல்லை நியூஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட். நம்ம பூம் இருக்குது, ஸ்டேக் மார்க்கெட்டில் பூம் இருக்குது, அது டூ மச் பூம், அது கரெக்டான இதுதான், அது வந்து கரெக்டான வெயிட்டேஜ் தான் போயிட்டுருக்கா, இல்லைனா ஓவர் ஆப்டிமிசமா அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸஸ் பீரியடாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸஸ் இருக்கும்போது சம்டைம்ஸஸ் வந்து ஹாங்காங்ஸோட ஒரு சம் பாயிண்டில் நம்ம மேலே கீழே போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். ஏ இஸ் தி என்னது ஆன்சர். நீங்கள் தேர்ட் எடுத்துட்டாலே ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ 9th கொஸ்டின், சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் எமிஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ். ஆப்வியஸாக சர்க்குலர் எக்கனாமினா என்னது, நம்ம வந்து ரீயூசஸ் பண்ணுறது. ஸோ பிளாஸ்டிக்கை ரீயூசஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது சர்க்குலர் எக்கனாமி என்ன ஆகுதுன்னா க்ரீன் ஹவுசஸ் கேஸஸ் என்ன பண்ணும், ரெடியூசஸ் பண்ணும். சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் என்னது ரா மெட்டீரியல்ஸ் ஆஸ் இன்புட்ஸ். அப்போது ரா மெட்டீரியலை இன்புட்டாக யூஸ் பண்ணாமல் சர்க்குலர் எக்கனாமியில் ஆல்ரெடி யூஸ் பண்ணதை மறுபடியும் என்ன பண்ணலாம்னது இன்புட்டாக யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் வேஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ சர்க்குலர் எக்கனாமி என்ன பண்ணானது ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸில் இருக்கிற வேஸ்டேஜஸ் வந்து ரெடியூசஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண திங்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால. ஸோ ஆப்வியஸஸ் என்ன அப்படின்னா மூணுமே கோ ரிலேட்டட் ஆகும். ஸோ ஏ ஆன்சர்ஸ் போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் கிரியேட் லைபிலிட்டி. கேபிட்டல் ரிசீப்ட் என்னது, கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை 2-way ப்ராசஸஸாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் நான் வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எனக்கு கடன் வருது அப்படின்னா அது கேபிட்டல் ரிசீப்ட். ஸோ நான் கேபிட்டல் ரிசீப்ட் அப்படிங்கிறது நான் கடன் வாங்குகிறேன், கிரியேட் லைபிலிட்டி, அது லைபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி தான் நான் கடன் வாங்கினா நான் திருப்பி கொடுக்கணும், லைபிலிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் இன் தி அசெட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் ரிசீப்டில் லைபிலிட்டி கிரியேட் பண்ணுறது நான் கிரியேட் பண்ணோம். இல்லைனா இன்னொன்று பண்ணலாம், கேபிட்டல் ரிசீப்ட் எப்படி வரும் அப்படின்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற கம்பெனியை விற்கிறேன். ஓகே, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் கிரியேட் லைபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன் வாங்குறது. லோன் வாங்கும்போது லைபிலிட்டி கிரியேட் ஆகும். இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பிஎஸ்என்எல் இருக்குன்னா பிஎஸ்என்எல் ஒரு போர்ஷனை விற்கிறேன், எல்ஐசியில் ஒரு போர்ஷனை விற்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா எனக்கு காசு வரும். எதனால எனக்கு காசு வந்துச்சு, நான் வந்து என்கிட்ட அசட்டை நான் விற்றதுனால. ஸோ அப்போ என் அசட்டு லாஸ் ஆகுது, அசட்டு லாஸ் ஆகிறதுனால எனக்கு காசு வருது. கேபிட்டல் ரிசீப்ட் தான், கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அது. ஓகேவா? ஸோ அதனால் எதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ரிடக்ஷன் அசெட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இல்லை, தட்ஸ் அ ஸ்ட்ரைட் ஆன்சர் அது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா போரோவிங்ஸ் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் என்னது கேபிட்டல் ரிசீப்ட்ஸ்.
ஸோ போரோவிங்ஸும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஆப்வியஸாக மேலே சொன்ன மாதிரி லோனு அண்ட் என்னது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது சாய்ஸ் என்ன சொன்னேன் அப்படின்னா என்னது, நான் ஏதாச்சும் பிஎஸ்என்எல் விற்கிறேன்னு சொன்னேன். ஸோ அது ரெண்டுமே என்னது கேபிட்டல் ரிசீப்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோன்ஸ் கிரியேட்ஸ் எ லைபிலிட்டி ஆஃப் தி என்னது கவர்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் அதாவது இப்போது நான் வந்து லோன் கொடுக்குறேன், லோன் கொடுத்தோம் எனக்கு என்ன வரும் அப்படின்னா என்னது, லோன் கொடுக்குறேன், ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது லோன் கொடுக்குறேன், லோன் கொடுக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நான் திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ எனக்கு லைபிலிட்டி கிரியேட் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணது லைபிலிட்டி கிடையாது, தட்ஸ் அசெட். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எனது 3 ராங்கு, 1 2 கரெக்டு, ஏ இஸ் எனது ஆன்சர். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு செட்ஸ் ஆஃப் கோர்ஸ் 10 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த செட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செட்ஸஸ் இருக்கும். அப்படி தானே? தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ.